பூமியிலிருந்து ஒரு மனிதன் முதல் முறையா வானத்தை பார்த்த அந்த கணம் அவனோட கண்ணில் பட்டது நட்சத்திரங்கள். அது எல்லாத்தையுமே அவனால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு மைண்ட்ல உருவான கேள்வி, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது? அந்த ஒரு கேள்விதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு இப்ப மனிதன் கட்டிய மிகப்பெரிய ஒரு கருவியில ஒன்னா மாறி இருக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது ஒரு வெறுமன மிஷன் மட்டும் இல்ல, இது மனித வரலாற ரொம்ப பல வருடங்களா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான மொத்த வடிவமா இருக்கு. இப்ப நம்ம இதை பத்தி ரொம்ப உணர்வு பூர்வமான பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். பழைய மனிதன் வெறும் கண்களால் மட்டும்தான் வானத்தை பார்த்தான். அதை தொடர்ந்து கண்ணாடியை பயன்படுத்தினா, அதுக்கப்புறம் லென்ஸை ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து அது ஒரு டெலஸ்கோப் மாதிரியான ஒரு உபகரணத்தை அவனோட கையில் வச்சிருந்தான். ஆனால் பூமி அது கொஞ்சம் மாறுது. ஏன்னா அவனுடைய விஷுவலுக்கு முக்கியமான ஒரு தடையே பூமி தான். பூமியுடைய வளிமண்டலம் ஒளியை வளைச்சது, உறிஞ்சுது, அது ஸ்கேட்ரோ ஆச்சு. குறிப்பா மனித கண்களுக்கு தெரியாத ஒளிகள் அது பூமிக்குள்ள வரவே விடல. அந்த ஒளிகளுக்கு தான் பிரபஞ்சத்துல உண்மையான கதைகள் என்னன்னே தெரியும். வெளிச்சம் அப்படின்னு சொல்றப்போ மனிதன் பார்க்கக்கூடிய ஒளியை மட்டுமே நீங்க வெளிச்சம் நினைக்க கூடாது. அது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். மின்காந்த அலைகள்ல ஒரு துண்டு. அதை தாண்டி இன்னும் பல வகைகள் வெளிச்சங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு ஒளின்னு சொல்லுவோம். இந்த அகச்சிவப்பு ஒளி ரொம்ப கூலிங்கான பொருள்ல இருந்து வருது. தூசி அதிகமா மூடப்பட்ட நட்சத்திரங்கள் அதோடைய பிறப்படத்துல இருந்து வருது. பிரபஞ்சத்துடைய ஆரம்ப கால ஒளி காலத்துடைய நீளத்துல இது ரெட் ஷிஃப்ட் அப்படின்ற பேர்ல நம்மளுடைய கண்ணுக்கு வந்து சேருது. இந்த அகச்சிவப்பு ஒளிய நம்ம பிடிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கி. இந்த அகச்சிவப்பு ஒளிய முழுமையா பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் பூமியுடைய வளிமண்டலம் தான். அதனால மனிதன் ஒரு முடிவுக்கு வந்தான், நம்ம எதுக்கு பூமியை விட்டு வெளியே போக கூடாது, அங்கிருந்து விண்வெளியை பார்த்தா நமக்கு இன்னும் பல தகவல் கிடைக்கும்ல. இந்த கேள்விக்கான ஒரு சின்ன பதில் தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அது மனிதனுக்கு பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய அழகை காட்டுச்சு. ஆனா ஹபிள் பெரும்பாலும் நம்ம மனிதன் பார்க்கக்கூடிய ஒளியை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடியே மனிதன் இன்னொரு படி மேல போய் நமக்கு இன்னும் பழைய பிரபஞ்சம், அதாவது முன்னாடி இருந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இன்னும் கூலிங்கான இடங்களை பார்க்கணும், நட்சத்திரம் பிறக்கிற அந்த அடர்ந்த தூசிக்குள்ள போய் பார்க்கணும். இந்த எண்ணம் தான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியுடைய பேசிக். ஜேம்ஸ் வெப் ஒரு சாதாரணமான தொலைநோக்கி இல்லை, இது ஒரு இன்ஃப்ராரெட் தொலைநோக்கி. அதுக்காக அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதோடைய கண்ணாடி முழுக்க கோல்டன் பிளேட்டட் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் அது ஒரு பியூட்டிக்காக இல்ல, ஒரு அழகுக்காக இல்ல. தங்கம் அகச்சிவப்பு ஒளியை ரொம்ப அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த கண்ணாடி ஒரே துண்டுல உருவானது கிடையாது, கிட்டத்தட்ட 18 தனித்தனி துண்டுகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா இந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு சரியான ஒரு அடையாளம் அதுதான் நம்ம சொல்லலாம். விண்வெளியில போய் ரொம்ப கூலிங்கான சிச்சுவேஷன்ல நானோமீட்டர் அளவுல கூட சின்ன தவறு இல்லாம ஒரே கண்ணாடியா உருவாக்குறது இந்த இன்ஜினியரிங்க்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிச்சே ஆகணும். இப்ப நீங்க பாக்குற அந்த டெலஸ்கோப் பூமியில இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது சந்திரனுடைய பாதையிலே இல்ல, அது பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது ஒரு சமநிலை புள்ளின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூரியன், பூமி, சந்திரன் 3 செலஸ்டியல் பாடிஸோடைய ஈர்ப்பு விசை ஒண்ணுக்கு சமநிலையில இருக்கு. இங்க இருந்து தான் இந்த டெலஸ்கோப் அதனுடைய சரியான நிலையில விண்வெளியை ரொம்ப அழகா பார்க்க முடியும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்க முடியும். இந்த இடத்த நம்ம சூஸ் பண்றதுக்கான ஒரு காரணத்துக்காக ஜேம்ஸ் வெப் எப்போதும் ரொம்ப குளிரா இருக்கணும் அப்படின்றது அர்த்தமே இல்லை. இது வெப்பம் வந்தாலும் இந்த டெலஸ்கோப் அகச்சிவப்பு ஒளியை வெளியிடும். அப்போ அது பார்க்க முடியாத ஒளியும் அதிலிருந்து வரக்கூடிய ஒளியும் கலந்துரும். இதனால இந்த தொலைநோக்கிக்கு ஒரு மிகப்பெரிய சூரிய கவசம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவோட ரொம்ப பெருசு. இது கிட்டத்தட்ட 5 லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லேயரும் வெப்பத்தை படிப்படியா தடுக்கும். இந்த கவசத்துடைய ஒரு பக்கம் சூரியனை நோக்கி இருக்கு, மறுபக்கம் ரொம்ப அதிகமான வெப்பத்துல இருக்கும். மறுபக்கம் இந்த தொலைநோக்கி இருக்கக்கூடிய பக்கம் ரொம்ப கடுமையான ஒரு குளிர்ல கூட இருக்கும். அங்கதான் இதோடைய உண்மையான பார்வையே பிறக்குது. இந்த டெலஸ்கோப் கருவிகள் எல்லாமே அகச்சிவப்பு ஒளிக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒளியை பிடிக்குது. அது வெறும் படமா மட்டும்தான்
மாத்தல. அந்த வெளிச்சம் அலைநீளத்தை பிரிக்கும். அதுல இருந்து வரக்கூடிய ரசாயன தகவல்கள் எடுக்கப்படுது. அந்த தகவல்கள் மூலமா ஒரு நட்சத்திரம் என்னதான் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு கிரகம் எந்த வாய்க்கால்னால சூழப்பட்டிருக்கு, ஒரு வளிமண்டலம் எவ்வளவு பழசா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலதான் மனித வரலாறு அறிவியலும் ஒன்னும் சேருது. மனிதன் எப்போதுமே நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கா. இந்த கேள்விக்கு பதில் சொன்னது தத்துவம் மட்டும்தான். ஆனா இப்போ அறிவியல் அந்த கேள்விக்கு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கு. ஜேம்ஸ் பார்க்குற வெளிச்சம் சில நேரங்கள்ல 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த வெளிச்சமா கூட இருக்குது. அந்த வெளிச்சம் பிரபஞ்சம் உருவான சில 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவான நட்சத்திரத்துல இருந்து வந்தது. அந்த நட்சத்திரங்கள் அதோடைய வெளிச்சம் பிரபஞ்சம் விரிவடைஞ்சாலும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அது சிவப்பா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அது அகச்சியப்பு ஒளியா நம்மளுடைய பூமியை வந்து சேரும். அதாவது ஜேம்ஸ் பார்க்குற ஒவ்வொரு படமும் ஒரு காலப்பயணம் மாதிரி. அது இப்போ அது காட்டல, அது காட்டுறது மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் குழந்தையா இருந்த பருவத்தை காட்டுது. நட்சத்திரங்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத மனிதன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தான். ஆனா அது ஒரு கோட்பாடு மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் அது ஒரு தியரி மட்டும்தான். ஜேம்ஸ் வெப் அந்த தியரியை ஒரு உண்மையான ஒரு காட்சியா மாத்திருக்கு. தூசி மேகங்களுக்குள்ள கிராவிட்டி அது சுருங்கி வெப்பம் அதிகரிச்சு இறுதியில அணுக்குருவினை தொடங்கி அந்த தருணத்தை நேரடியா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜேம்ஸ் வெப் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்கு. கிரகங்கள் பத்தின மனித எண்ணங்களையும் இது மாத்திருக்கு. முன்னாடிலாம் கிரகங்கள் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து வெவ்வேறு நட்சத்திரங்களை சுத்தியும் சில கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த கிரகத்துடைய வளிமண்டலம் பத்தி நமக்கு பெருசா தெரியாது. ஆனா ஜேம்ஸ் வெப் அந்த வளிமண்டலங்கள்ல இருக்கக்கூடிய நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மாதிரியான பல வாயுக்களை கண்டறிஞ்சிட்டு இருக்கு. இதுல எந்த இடத்துலையுமே இங்க உயிர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதை சொல்லவே இல்லை. ஆனா உயிர் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல அது பதில் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த டெலஸ்கோப் ஒரு நாட்டுடைய சாதனைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது பல தசாப்தங்களா பல ஆயிரம் விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் டிவைஸ். இதுல பிசிக்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கு மேல மனிதனுடைய பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதை பில்ட் பண்றதுக்கு பல வருடங்கள் எடுத்திருக்கு, பல தடைகள் வந்திருக்கு, பல முறை இதோடைய பிளானிங் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா அடிப்படை கேள்வி மாறல. நம்ம இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்க முடியுமா? ஜேம்ஸ் வெப் அந்த கேள்விக்கு முழு பதில் கொடுக்கல, அது கொடுக்கவும் முடியாது. ஆனா அது சரியான ஒரு திசையை வேணா காட்டும். அது மனிதனுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணும், நம்ம பிரபஞ்சத்துல மையத்துல இல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு திறன் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரணும். இந்த டெலஸ்கோப் செயல்படுது சில ஆண்டுகள் தான். ஆனா அது சேகரிக்கக்கூடிய தரவு பல தலைமுறைகளுக்கு பயன்படும். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குற ஒரு படம் அவ வாழ்நாள் முழுக்க இன்னொரு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கும். அந்த கேள்வி இன்னொரு ஒரு புது டெலஸ்கோப்பை உருவாக்கலாம். அதனால ஜேம்ஸ் வெப் ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம். மனிதனுடைய வானத்தை பார்த்த அந்த முதல் கணத்துல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப நீண்ட பயணத்துல ஒரு முக்கிய கட்டம்னு சொல்லலாம். நீங்க இந்த சயின்டிபிக் மிஷன்ல இவ்வளவு நேரம் அமைதியை கேட்டிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்குள்ளேயும் அந்த பழைய கேள்விகள் மறுபடியும் வரலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது? அந்த கேள்வி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அறிவியல் பயணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி நீங்க பல பயணங்களை பயணிக்க விரும்பினா மறக்காம நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அறிவியல் கதைகள் நம்மளோட சேர்ந்து கண்டிப்பா தொடரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். பாய்.